ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன்டா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th லெசனோட ரிமைனிங் போர்ஷன் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். அதாவது ஆல்ரெடி நம்ம இந்த 19th லெசனோட 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 4th வீடியோ. சரியா? இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அதாவது தொழில் நிதி மூலங்களை எப்படிலாம் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து எந்த வழி மூலமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கான காரணிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு தொழில் நிறுவனம் இருந்ததுன்னா அது நிதி திரட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கான செலவு எவ்வளோ ஆகும், அதோட பிளானிங் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிடணும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இன்ஸ்டன்ட் வேர் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ரிலேட்டிவ்லி லோயர் பப்ளிக். அதாவது எது மூலமெல்லாம் திரட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெபாசிட், டிபெஞ்சர்ஸ், டேர்ம் லோன்ஸ் எக்ஸெட்ரா, மேபி டிஸ்ரபிள் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக அதுவும் கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான செலவுகளும் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபர்ம். ஒரு ஃபேமோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி, நிதி நிறுவனத்தோட திறன். ஒரு நிதி நிறுவனம் அப்படின்னா வலுவாக இருக்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வட்டி கட்டணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க ஒரு டேட்குள்ளே அந்த வட்டியை கட்டிடணும், ப்ராப்பராக கட்டிடணும். அப்போ தான் அதோட கெப்பாசிட்டி இழக்காமல் இருக்கும். அது போக சச் என்டர்பிரைசஸ் கேன் கோ borrowed sources on the other hand if not financially stable. அது அப்போ தான் நிலையான ஒரு நிதிநிலை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு கடனை வாங்கி நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கணும், அந்த ஃபேர்முக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், தொழில் அமைப்புகள். இது பார்த்தீங்கன்னா the choice of sources of fund depend on the form of organization, sole proprietorship and partnership. அதாவது நிதி ஆதாரங்கள் முறை அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அண்டு பார்ட்னர்ஷிப், தனி வணிகமாக இருக்கட்டும், கூட்டாண்மை நிறுவனமாக இருக்கட்டும், இது என்ன பண்ணும், ஷேர்ஸையும் டிபெஞ்சர்ஸையும் வெளியிட முடியாது, இஷ்யூ பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பேங்க் லோனு, லீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங், இது மூலமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சார்ந்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாறா பார்த்தீங்கன்னா இப்போது கூட்டு பங்கு நிறுவனமாக இருக்கட்டும், அதர்வைஸ் அரசு மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இஸ்யூஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டிபெஞ்சர்ஸு, இந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிதி திரட்டு ஆரம்பிப்பாங்க. அது போக நீண்ட கால ஆதாரங்கள் அப்படின்னா லாங் டேர்ம் ஃபினான்ஸையும் அவங்க சார்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட், கால அளவு இருக்குது இல்லையா. அந்த பீரியட் ஃபார் விச் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டிட்டர்மைன்ஸ் த சூட்டபிள் சோர்சஸ் ஃபார் எ இன்ஸ்டன்ஸ். Where funds are required for a shorter period, banks finance like overdraft, cash credit, bill discounting, mortgage. அதாவது தொழில் நிதி நிறுவனம் அப்படின்னா அது தேவைப்படக்கூடிய கால அளவை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச காலத்துக்கு மட்டுமே வந்து ஃபண்ட் போதும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போய் வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோனாக இருக்கட்டும், பேங்க் லோன் வந்து மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட், நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்லேயே நம்ம கடன் கேட்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து ஓவர் டிராஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஓவர் டிராஃப்ட்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பில் டிஸ்கவுண்டிங், மார்ட்ரேஜ், பிளட்ஜ், அடமானம் வைக்கிறது, அடகுக்கு வாங்குறது, லீஸுக்கு விடுறது, ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங் அண்ட் ஸோ ஆன். சூட்டபிள் சோர்சஸ் ஃபண்ட் ரெக்வயர்ட் ஃபார் லாங் பீரியட் கேன் பி டேப்டு த இஷ்யூ ஷேர்ஸ். அதாவது லாங் பீரியட் நீண்ட கால கடன் வசதி வேணும் அப்படின்னா ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸு, பாண்ட்ஸு, டேர்ம் லோனு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸும் அவங்களோட பீரியட் எந்த மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸை வந்து முடிக்கிறாங்களோ அது மூலமாக தான் கடன்களை வந்து வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஓன் ஃபண்ட் do not invite any risk while using borrowed fund entails the lot of risk. அதாவது சொந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. ஏன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம சேல் பண்ணியோ அல்லது பிளட்ஜ் பண்ணியோ விற்கிறோம், அதாவது வியாபாரம் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் வராது. ஆனால் கடன் வாங்கி பயன்படுத்துறது அது ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடன் நிதி தொழிலை பார்த்தீங்கன்னா ஆபத்தில் தள்ளிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி, அதுக்கப்புறம் முதல்ல வந்து எப்படி வந்து நம்ம முதல் வந்து எப்படி செலுத்துகிறோம்,
திருப்பி கடன் வாங்குறோன்னா அதை கண்டிப்பாக செலுத்திடணும் இல்லையா. நிறுவனங்கள் வந்து இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா டிசால்வன்சி, அதோட நிறுவனத்தோட பேரும் கெட்டு போகும். என்ன ஆகும்னா டிசால்வன்சி கலைக்கிறதுக்கு நேரிடும் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு கொடுக்க தவறினால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி நம்மளை பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் பிசைட்ஸ் டேமேஜிங் த ரெப்புடேஷன் ஆஃப் பிஸ்னஸ் கன்சர்ன் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெப்புடேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேம் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த வணிக உலகத்தில் ஒரு பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரியல் ஓனர்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் தான் ஒரு நிறுவனத்தினோட கண்ட்ரோலர்ஸ், அதாவது என்னது உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபுல் உரிமையாளர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா நிறைய இஷ்யூஸை வெளியே விட மாட்டாங்க, அதாவது ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பங்குதாரர்கள் என்ன பண்ணுவோம், வெறும் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் நாங்கள் வந்து உள்ளே வருவோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. சரியா, ஆனால் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு எல்லா ரிஸ்க்குமே அங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கடன் ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணணும், வெளி வாங்கி தான் ஆகணும். சரியா, அப்போது அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நிர்வாகம் கட்டுப்பாட்டை இழக்க விரும்பாத ஒரு நிறுவனம் வந்து கடன் ஆதாரங்களை வந்து கடன் நிதி ஆதாரங்களை விரும்பி போகலாம். புரியுதா? அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் நான் தான் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், கிரெடிட்ஸ் அதாவது கடன் வந்து வாங்கலாம். கடன் கொடுக்குறவங்கள நாடி போய் நம்ம கடன் வாங்கி அது மூலமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி நிலை. வளர்ந்த ஒரு நிறுவனத்தை காட்டிலும் புதியதாக ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஃபைன் இட்ஸ் ஹார்ட் டு மொபைலைஸ் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் தென் an established firm. Therefore it may have to really ரிலே ஆன் த ஓன்டு சோர்சஸ் இனிஷியல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு அவனோட ஓனாக இருக்கக்கூடிய சொத்து வச்சு அவன் பண்ணணுங்கிறாங்க. ஒன்ஸ் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட் செல்ஃப், அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் தே கேன் டேப் பாரோட், அதுக்கப்புறமா அவன் கடன் வாங்குறது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வர்த்னஸ் ஆஃப் some sources of funds like debentures and creditors requires the business firm's mortgage assets. This hurts the credit worthiness of a business concern. The financial market contrarily and business concerns do not have டு மோட்ரேஜ் அசட்ஸ் தென், அதாவது ஒரு கடன் பத்திரமாக இருக்கட்டும், சரக்கு அளிப்போரிடம் கடன் பெறுதல், இந்த மாதிரி சரக்கு நமக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கடன் பெறுறது. சில நிதி ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா நிறுவனோட சொத்துக்களை அடமான வைக்கலாம். அது போக அவங்கக்கிட்ட என்னெல்லாம் ஏதாவது ஒரு அவங்க டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட சொத்துக்களாக இருந்தாலும் அடமான வச்சு அவங்க வந்து என்னது ஃபண்டை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது மூலமாக இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா நிதி சந்தையில் பார்த்திங்கன்னா அவங்க கடன் பெறக்கூடிய தகுதி அதிகமாகும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட சோர்ஸஸை வச்சு அவங்க வாங்குறாங்க, ஆனால் கட்டி திருப்பிடுறாங்க. அப்போ அவங்களோட என்ன ஆகும், கடன் மதிப்பு, அவங்களோட கிரெடிட் வர்த்னஸ் வந்து அதிகமாகும். அப்போ வந்து இவங்க வாங்கினா கரெக்டாக கட்டிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வரும். நிறுவனத்துக்கும் எப்படி இருக்கும், ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்சஸ் லைக் ஷேர் கேபிட்டல், ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வாங்கி கட்டிடுறாங்க. அண்ட் தர் பி மெயின்டைனிங் த குட் இமேஜ். அப்போ என்ன பண்ணலாம், அவங்களோட கம்பெனியோட இமேஜை வந்து அவங்க அதாவது மெயின்டைனிங் த குட் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ணலாம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது நிதி நிறுவனங்கள் இடையில் பார்த்தீங்கன்னா நல்ல பெயரை ஒரு நிறுவனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, இதெல்லாம் தான் அவங்களோட சோர்சஸ் எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், அது மூலமாக எப்படி ரிஸ்க் வரும், எப்படி வந்து நல்ல பேரை வாங்கலாங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பார்க்க போகிறோம்டா. சேவிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ், அதாவது சேமிப்பு அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சேமிப்பு அப்படின்னு என்னடா, ஓகேவா, நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீட்லேயே வந்து சேவிங்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியுமா. சிறு சேமிப்புங்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல ஹேபிட் இல்லையா. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு காரணமே சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கும் நுகர்வுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் அதை வாங்கி நம்ம செலவு செய்கிறோம், இன்பிட்வீனில் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய பேருக்கு தான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அப்போது இது என்ன பண்ணுறோம், வேறு எந்த வார்த்தையில் குறிப்பிட்டாலும் இது வந்து ஒன்று தான், ஒரு விதமான ஒரு தியாகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 5 ரூபாயில் நம்ம 3 ரூபா செலவு பண்ணிவிட்டு 2 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி சம்பாரித்து சேமித்து வச்சாதான் நம்ம ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் யூஸிங் இட் த ரைட் வே ஆஸ் வெல் அஸ் சேவிங்ஸ் இட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் பிரியாரிட்டி த்ரூ. சேவிங்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு லீட்
எ பீஸ்ஃபுல் லைஃப், நம்ம அமைதியான வாழ்விற்கு வழிவகுக்கும் சொல்கிறாங்க. சேவிங்ஸ் பாவ்ஸ் வே த ஹாப்பியர் ஃப்யூச்சர் வேர்ல்டு சேவிங்ஸ் டே, அதாவது நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் சேவிங்ஸ் டே வந்து கொண்டாடுறோம். வாஸ் ப்ரொமோட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா அந்த உலகத்தில் நம்ம வேர்ல்டு சேவிங்ஸ் டே கொண்டாடுறோம். எம்பசிஸ் த வேல்யூ சேவிங்ஸ். October 31 ஹாஸ் பின் ஏ டிக்ளேர்டு. வேர்ல்டு சேவிங்ஸ் டே வந்து எப்போன்னு கேட்டாங்கன்னா ஒன் வேர்டில் எழுதணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. பை இன்டர்நேஷ்னல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சி, பேங்க் காங்கிரஸ் மீன்ஸ் உலக சேமிப்பு வங்கி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, த இன்டர்நேஷ்னல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 31 அன்னைக்கு இந்த உலக சேமிப்பு நாளாக கொண்டாடப்படுது, October 31 அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த சேமிப்புக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க கீழே. சரியா, அதை பார்க்கலாம் நம்ம. மணி இன்வெஸ்டட் following points highlighted the importance of savings. அதாவது கீழே கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சேவிங்ஸான இம்பார்ட்டண்ட்டை தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மணி இன்வெஸ்டட் இன் த டெபாசிட் அக்கௌண்ட், ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பாண்ட், கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஷேர்ஸ் எக்ஸட்ரா. மணி வந்து நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைப்பு கணக்கு, சிறு சேமிப்பு திட்டம், பரஸ்பர நிதி, ஆயுள் காப்பீடு, இந்த மாதிரி அரசு நிறுவனங்களில் வந்து பத்திரங்கள் மூலமாகவோ பங்குகள் மூலமாகவோ ஷேர்ஸ் வாங்குறது மூலமாகவோ ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மணி இன்வெஸ்டட் இன் பேங்க் டெபாசிட் facilitates employment generation in a various sectors of economy and poverty alleviations. அதாவது வங்கி வைப்புகளில் முதலீடு செய்கிறனால ஒரு செய்யப்படும் பணம் வந்து பொருளாதாரத்தோட பல பிரிவுகளில் வந்து வேலை வாய்ப்பு தருது, அது போக வறுமையை போக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க அப்படியே வச்சுக்கிறது இல்லடாமா, இந்த மாதிரி வேறு வழிகளில் அவங்க என்னது குறைந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது குறைஞ்ச வட்டி தொகைக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, அவங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிது, வறுமையை போக்குறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது போக த சேவிங் இன்வெஸ்டட் இன் பேங்க் டெபாசிட் லீட் டு கிரெடிட் கிரியேஷன் இன் கண்ட்ரி விச் அ டர்ன் ப்ரமோட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் எ கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்படக்கூடிய சேமிப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட தொழில், முக்கியமாக வேளாண் முன்னேற்றத்துக்கு ரொம்பவுமே பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Saving invested in government bonds and various institutions help in a great measures in building in a strengthening the infrastructure and facilitates in a country. அதாவது அரசு கடன் பத்திரங்களாக இருக்கட்டும் மற்றும் பலதரப்பட்ட நிறுவனங்களோட முதலீடு செய்யப்படக்கூடிய சேமிப்புகளாக இருக்கட்டும் ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது போக அந்த நாட்டோட எக்கனாமிக்கல் வந்து வலுப்படுத்துகிற மாதிரியும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த கண்ட்ரி வித் ஹையர் சேவிங்ஸ் கேன் ஈஸிலி ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரீசன்ஸ். அதாவது அதிக அளவு சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளாதார மந்த நிலையில் இருக்கும்போது அது மூலமாக ஏதாவது ரிஸ்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேமிப்பு பணமெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேமிப்பை அதிகரிக்கிறதுனால இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கேன் பி மெட் ஈஸிலி வித் த ஸ்ட்ராங் சேவிங்ஸ். ஆஸ் எ ரிசல்ட் த எவில் எஃபெக்ட் ஆஃப் த ஷோரிங் ப்ரைஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. அதாவது சேமிப்பு அதிகரிக்கிறதுனால பணவீக்கம், அதாவது நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது மோசமான விளைவுகளை மிக எளிதாக இதை வச்சு நம்ம எதிர்கொள்ள முடியும், இந்த சேவிங்ஸை வச்சு நம்ம எதிர்கொள்ள முடியும். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய விலைவாசியை நம்ம என்ன பண்ணலான்னா கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் தட் மீன்ஸ் தனிநபர் முதலீட்டு வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்ம எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். பீப்புள் இன்வெஸ்ட் த சேவிங்ஸ் டு கெயின் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. தே ஆர் இன்வெஸ்டிங் தர் சேவிங்ஸ் ஏ வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ். அதாவது நிறைய முறையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய அவங்களோட பர்பஸ்க்காக, டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக. தே மே இன்வெஸ்ட் இன் வேரியஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் வெயிட் ஃபார் எ ஸ்டிப்புலேட்டட் பீரியட் கெட் பேக் தர் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ஹையர் வேல்யூ அடிஷன். அதாவது
குறிப்பிட்ட காலத்துக்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டோட அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். There are 3 aspects which needs to be considered before investing the money, namely liquidity. அதாவது நீர்மைத்தன்மை. எப்போ நம்ம பணத்தை, அதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா உடனே அதை விற்றா பணமாயிடணும். அந்த மாதிரி லிக்விடிட்டியாக இருக்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கணும், ஓகேவா, அண்ட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், சம் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி ஈஸிலி அண்ட் ரெடிலி என்கேஷ்டு இன் த மார்க்கெட். நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் ஆஃபில் நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், உடனே லிக்விடிட்டியாக மாற்றிக்கலாம், ஒரு ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சச் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கால்டு லிக்விடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம லிக்விடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த லிக்விடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்ம உடனே எடுத்துக்கலாம் வட்டி முதலுமா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அரசு பத்திரங்களை நம்ம வாங்கியிருந்தோன்னா அது மூலமாகவும் நமக்கு லிக்விடிட்டியாக மாற்றிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பரஸ்பர நிதிகள், ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், அதாவது தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக இதை நம்ம விற்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டோட தான் வரும். அதான் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் டெபாசிட், அது போக கெனாட் லிக்விடிட்டி இமிடியேட்லி பட் அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக லிக்விடிட்டியாக மாற்றலாம், ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல் சர்டைன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் கெனாட் பி லிக்விடேட்டட். அதாவது சில ஃபினான்ஸ் வந்து, அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் வந்து லிக்விடிட்டியாக இமிடியேட்டாக நம்ம வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர்ஸு, ரியல் அசட்ஸு, டிபெஞ்சர்ஸு, பப்ளிக் டெபாசிட்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, மணி பேக் இன்சூரன்ஸ், இதெல்லாமே பாலிசிஸ் கம் அண்டர் திஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பணத்தை வட்டி முதலமாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேங்க்கில், அதாவது ஷேர்ஸை நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நமக்கு வந்து லாபத்தோட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனுக்குடனே கிடைக்கலனா கூட கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும், ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சர்டைன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபர்ஸ் ஹையர் இன்கம் earning prospects, but they are totally unsafe. In the case, gambling, horse race, lottery, speculation and so on and so forth. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாடா, ஸ்பெகுலேஷன் மீன்ஸ் வந்து சில முதலீடுகள் பார்த்தீங்கன்னா அதிக வருவாய் ஈட்டும் தன்மையாக இருக்கும். ஆனால் உதாரணமாக அதை தான் இதை சொல்கிறாங்க, லாட்ரி, இந்த குதிரை பந்தயம், சூதாட்டம், இதெல்லாமே இருக்கு இல்லையா, சீட்டு போன்ற இந்த மாதிரி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறைய சம்டைம்ஸ் வந்து நிறைய லாபம் வரும். ஆனால் ஸ்பெகுலேஷன் தான். ஸ்பெகுலேஷன் மீன்ஸ் ஊக வணிகம், யூகிச்சு இது ஜெயிக்கும் அப்படிங்கிற அது மேலே பந்தயத்தில் நம்ம பணம் கட்டுறது, அது போக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது பணம் வச்சு நம்ம சீட் விளையாடுறது, இதெல்லாமே நம்ம வந்து ஸ்பெகுலேஷன். இது வந்து உண்மையாலுமே ஆபத்தை தான் விளைவிக்கும். அப்போது தனிப்பட்ட நபர் வந்து முதலீடு செய்கிறான் அப்படின்னா இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரிஸ்க்ஃபுல். முதலீடு செய்வதற்கு முன்பாக அவன் என்ன பண்ணணும், பணமாக்கக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் லாபம் ஈட்டக்கூடிய திறன், முதலீட்டுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சட்டப்பூர்வமான முறையில் நம்ம என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுதான் ஜுடிஷியரி ஸோ ஆஸ் த பேலன்ஸ் த லிக்விடிட்டி சேஃப் அண்டு ப்ராஃபிட்டபிலிட்டி. அதாவது சட்டப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், யோசித்து புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கேம்லிங் இதெல்லாம் சூதாட்டம் செய்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். கீழே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த தனி மனிதனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிபிஎஃப். இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்புகளில் இது மிக பாதுகாப்பான ஒரு நீண்டகால முதலீடு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது பார்த்தீங்கன்னா முழுமையான வருமான வரி விலக்கு இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு வருமான வரி வந்து இல்லை, அதாவது இன்கம் டேக்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து வருங்காலத்துக்காக, இன்னும் பிஎஃப் தெரியுமல்லடா, எங்கே வேலை செஞ்சாலும் சரி இந்த பிஎஃப் ஃபண்டு பிடிப்பாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறமோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமோ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. சரியா, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு இதன் காலத்தை வந்து நம்ம நீடிச்சுட்டே போகலாம். இப்போ நான் 10 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா அங்கே பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஸ்டாப் நின்ன பிறகு அங்கே கொடுத்துருவாங்க. பிஎஃப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, அதாவது மந்த்லி நான் 5,000 வாங்குறேன்னா அவங்க 1,000 அல்லது 500 மந்த்லி அவங்க பிடிச்சிட்டே வருவாங்க. அது ஒரு சேவிங்ஸ் தான். இப்போ நான் 10 இயர்ஸ் கழித்து நம்ம நிற்கிறேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க கொடுப்பாங்க. சரியா, இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முதிர்வு தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதிர்வு தேதி மீன்ஸ் இன்னும் கொடுத்துருக்காங்க பாரு, பிஎஃப் இன்வெஸ்ட் கேன் டேக் லோன் அகேன்ஸ்ட் பிஎஃப் அக்கௌண்ட் வென் ஷீ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ வந்து கடனை வந்து நெருக்கடியான சமாளிக்க முடியாத டைமில் கூட நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாடா, பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நிறுவனங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் லாபம் சம்பாரித்து அது மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு ஷேராக கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நவடேஸ் பீப்புள் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இதான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். சரியா? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரொம்பவுமே லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஷேர் பர்ச்சேஸ். நேரடியாக சம உரிமை பங்களோ அல்லது வந்து நம்ம பங்கு கொள்முதல், ஒரு பங்கை வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்கி நம்ம வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த ஷேர்ஸை வந்து சேல் பண்ணலாம். ஒரு நல்ல விலைக்கு போகுதுன்னா அந்த ஷேரை சேல் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஒரு ஷேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதிகமான லாபத்துக்கு போச்சுன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நமக்கு என்ன வரும்? பணமும் வரும். இது வந்து டைரக்ட் ஈக்விட்டி அண்ட் டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஷேர் பர்ச்சேஸ். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் அதே மாதிரி தான், அசையா சொத்து மீது முதலீடு செய்கிறது. இது வந்து ரொம்பவுமே இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேகமான வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளாட் மீன்ஸ் ஒரு வீட்டு மனையாக இருக்கட்டும், இன்னும் ஃப்ளாட் மீன்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு. இதெல்லாம் வாங்குறது பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு தனி மனிதனோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு நிலப்பிரிவு அப்படின்னா அது எங்கே இருக்குது, அமைஞ்சிருக்கு, அங்குள்ள நிறைய வசதிகள், பேசிக்கான அடிப்படை வசதிகள் அங்கே இருக்கா, அந்த சொத்தோட மதிப்பு வந்து பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஹவவர் இன்வெஸ்டர் ரியல் எஸ்டேட் ஹேஸ் டு பி கண்டினியூஸ்ட் அண்ட் circumspect and verifying the geniusness of a title deed before investing the real estate assets and also reputation of a seller or real estate. அதாவது பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த உலோகங்கள் முதலீட்டில் இந்த மாதிரி உடனடியாக பணமாக்கக்கூடிய தன்மை இதில் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அந்த அடிப்படை வசதிகள் இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டியும் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய இடமா அப்படின்னு பார்த்து நம்ம இந்த ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பண்ணிட்டிங்கன்னா இன்வெஸ்டிங் இன் மெட்டல்ஸ். விலையுயர்ந்த உலோகங்கள் மூலம், அதாவது தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உலோகங்கள் இருக்கு இல்லையா, இது மேலே முதலீடு செய்கிறது. இது மிக பழமையான ஒரு இது இருந்தாலும் எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா இது அதிகமாகிட்டே போகுது இல்லையா, தங்கம், வெள்ளி விலையெல்லாம். இது ரொம்பவுமே ஆப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாகிட்டே போகும் இதோட ரேட்டு. அதனால் எவ்வித நட்டமும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ முதலீட்டாளர்கள் இதையும் நாடி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் வைப்பு திட்டம் அப்படின்னு இருக்குது, தங்கம் பரிமாற்ற தொழில் நிறுவனம் இருக்குது, தங்க கட்டிகள், தங்கம் பரஸ்பர நிதி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் கோல்டு ஸ்கீமு, டெபாசிட் ஸ்கீமு, கோல்டு இடிஇ, கோல்டு எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குறுகிய கால பயன் அளிக்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்களில் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலக சேமிப்பு திட்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒன்று தான். There are different types of postal small saving scheme. Postal means எங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டெபாசிட் அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, எஃப்டி, டிடி, எம்ஐஎஸ், எஸ்சிஎஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் சேவிங்ஸு, சுகன்யா சம்ருத்தா அக்கௌண்ட்டு, நிறைய இப்போல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் டெபாசிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா நல்ல வருவாய் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆராய்ஞ்சு பார்த்தா நிறையா வந்து பப்ளிக்கோட டெபாசிட்ஸை நம்ம வாங்கி அது மூலமாக நம்ம லாபம் ஈட்டிட்டு திரும்ப அந்த பப்ளிக்கு வந்து ஷி இஸ் நாட் அலவுட் அ வித்ட்ரா மணி பிஃபோர் மெச்சூரிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதலீட்டாளர்கள் ஒரு காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவனமாக இருப்பாங்க. அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை எடுத்துட்டு அந்த மெச்சூரிட்டி டைம் இருக்கும். இந்த 1 இயர் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டெபாசிட்டை வந்து 1 இயர் கழிச்சு தான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி இன்னும் அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி காப்பீடு வசதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டுகளுக்கு கீழே இருக்குது, அவங்களுக்கு கீழே வரல அப்படிங்கிறாங்க. நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்கள் பொது வைப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடி நம்ம பணம் எடுக்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பீரியட் பார்த்து தான் நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். என்ன சொல்கிறதுனா நிறும முறிகள் அல்லது கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் பொதுமக்கள்கிட்டருந்து நம்ம கடனை வாங்கி அது மூலமாக யார்கிட்டலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பத்திரத்தை தயார் பண்ணுறது தான் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த பாண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் மூலதனத்துக்காக பொதுமக்கள்கிட்டருந்து கடன் வாங்குறாங்க. சரியா? அப்படி இருந்ததுன்னா இப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வாங்கினா அதை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், அதாவது கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட்டோட பதிவு செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து அவங்களும் அதே மாதிரி தான் பொதுமக்கள்கிட்டருந்து கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது அந்த பணத்துக்கான ஒரு பத்திரங்கள் தயாரிக்கும் போது அதை தான் நம்ம டிபெஞ்சர்ஸ் சொல்கிறோம், கடன் பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? இதை பிணையமாக வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன்களை வாங்கலாம், அதர்வைஸ் பிஸ்னஸை அவங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ், காப்பீடு திட்டங்களுடன் இணைந்த ஒரு பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ULIFP, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு இணைந்த ஒரு பரஸ்பர நிதி. ஆயுள் காப்பீடு அப்படின்னு என்னடா, லைஃப் லாங் நிறைய போட்டுகிட்டே இருப்போம், நம்ம இருக்கிற வரைக்குமே போடுவோம். அந்த இழப்பு ஏற்படும் போது ஈடு செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா, நமக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாமே அடிபட்டு சாகிறதில்லை இல்லையா. அப்போது அவங்க போட்டு முடிச்சிருக்கு ரொம்ப நாள், இப்போ ஒரு 12 வருஷம் போடுவாங்க, 10 வருஷம் போடுவாங்க. அப்படி போகும்போது அந்த பணம் என்ன ஆகும், பேங்க்லேயே தான் இருக்கும். அந்த பணத்தை அவங்க எடுத்து லோனுக்கு விடுறது, அது போக மற்ற என்ன ஒரு பர்பஸ்க்கு வேணாலும் அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஓகேவா? இது மூலமாகவும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் சச் ஆஸ் ஏ ஸ்டாக், பாண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பேங்க் டெபாசிட், வங்கி வைப்புகள், நிலை வைப்பு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சிடறோன்னு வை. நிலை வைப்பு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முதலீட்டாளர்கள் தங்களோட பணத்தை முதலீடு செய்ய உதவுகிறதுங்கிறாங்க. குறைந்த அளவு 7 நாட்கள் முதல் அதிக அளவு 10 நாட்கள் வரையிலான காலத்துக்குள்ளே இந்த கணக்கை துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சுருக்கிறவங்க அந்த நிலை வைப்பு ரசீதனோட பேரில் கடன் பெறலாம். இப்போ நான் ஒரு 50 லட்சம் போட்டு வச்சுருக்கேன்னா அந்த 50 லட்சத்தோட ரெசிப்ட் நான் வச்சுருப்பேன். அந்த ரெசிப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் லோன் வாங்கலாம். நான் வந்து ஃபிக்ஸ்டு டெப்பில் 50 லட்சம் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 20 லட்சம் கடனாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேங்க்கு நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ரெக்வயரிங் டெபாசிட் RD account is another investment option. Those people who earn regular income, this deposit can be opened minimum period 1 year. அதாவது RD account, அதாவது RD account வச்சுருக்கிறவங்க மினிமமாக என்னது 1 இயருக்கு வந்து சரி இருடா, பேங்க் டெபாசிட் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம RD அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னு வை, அதாவது நிலை வைப்பு, தொடர் வைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது என்ன சொல்கிறாங்க, ரெக்கரிங் டெபாசிட். தொடர் வைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டே இருக்கோம், பணம் போட்டுகிட்டே இருக்கோம்னா அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மெச்சூரிட்டி டேட் வர்ற வரைக்கும் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் அதுக்குள்ளே நம்ம திரும்ப பணம் போட்ட பணம் நம்ம திரும்ப எடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெசிப்டை வச்சு நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணம் போட்டு வச்சுருந்தா அது மூலமாக நம்ம கடனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? இதோட நம்ம இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம மீட் பண்ணலாம். சரியா?